ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முட்டை குழம்பு நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வாணலில் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் இது மாதிரி எடுத்துக்கோங்க. சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. சோம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயம் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம்னா ஒரு 20 வெங்காயம் எடுத்துக்கோங்க. நல்லா இது மாதிரி கட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இது இப்போ நல்லா வதங்கட்டும். இதோட ஒரு பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இது இப்போ நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. மிக்சியில் சின்ன வெங்காயம் 5 போட்டுக்கோங்க. தக்காளி 2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது மாதிரி அரைச்சி போடும்போது உங்களுக்கு குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளியும் வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு உரப்பு கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாம். மல்லித்தூள் 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா எண்ணெயில் இது மாதிரி கலந்துட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது கொதிச்சிட்டு இருக்கட்டும், நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய் 1/2 மூடி எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சிக்கலாம். தேங்காய் அரைச்சாச்சு. இப்போ இதை குழம்புல ஊற்றிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு ரொம்ப திக்காக வேணும்னா கம்மியாக ஊற்றிக்கோங்க. இல்லை கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கட்டும்னா அந்த மாதிரி பார்த்து ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறம் முட்டை போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வேக வச்ச முட்டையை போட்டுக்கலாம். முட்டையில் இது மாதிரி இடையில கட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை குழம்புல போட்டுக்கலாம். முட்டை உடஞ்சிராமல் மெதுவாக இது மாதிரி கிண்டி விட்டுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருங்க. முட்டை குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.